என்ன பிக்கப் பண்ணும்போது ஒன்னு சொல்றீங்க, இங்க டிராப் பண்ணும்போது ஒன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி கேப் புக் பண்றது, டாக்ஸி புக் பண்றது, இது எல்லாமே கடவுள் பாத்துக்கிட்டா குறுக்க இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட் ஆப்புங்களுக்கெல்லாம் சங்குதானே. மொத்த காசு யாரு வண்டிக்கு ஓட்டுறாங்களோ அவங்களுக்கே போயிடும்ல. கடவுளே, அப்படி ஒரு சர்வீஸ நீயா ஆரம்பிக்க கூடாது? ஓனர், அந்த புரோக்கர், ஏஜென்ட், அவங்களும் ஒரு எம்ப்ளாயி தானே. அவங்களும் சாப்பிடணும்ல, அவங்களுக்கு வயிறு இருக்குது, அவங்களும் கடவுள் ஏதாவது பண்ணும்ல. அதுவும் கரெக்ட் தான். பாவம்ல. சரி ப்ரோ, போன தடவையும் காசு வாங்கல, இந்த தடவையாவது காசை வாங்கிக்கோ. என்ன அஞ்சலி, என்ன உள்ள வராம வெளியே பண்றீங்க? அப்படியே நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வந்தோம். நல்லா ஜாலியா பேசுறாங்க மாமா. என்ன சார், உங்க ஒய்ஃப் அதான் எம்எல்ஏ மேடம் ரொம்ப நல்ல காரியம் எல்லாம் பண்றாங்களாமே. நேத்து ரோட் சைடு ரோமியோக்கள அவங்களும் இவங்களும் சேர்ந்து புடிச்சு அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்பியிருக்காங்க போல. இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் இவங்க 2 பேரும் தான். நியூஸ் பேப்பர், சேனல், சோசியல் மீடியான்னு எல்லாத்துலயும் அது வந்திருக்கு சார். எங்கேயோ கேட்ட குரல், மூஞ்சியை பார்த்த மாதிரி இருக்குது, ஆனா எதையும் என்னால சொல்ல முடியாது. ஏன் ப்ரோ, நேத்து ஓனர் ஆண்டா யாரோ பிரச்சனை பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கினாங்களாமே. அவங்கள பத்தி ஏதாவது பேசினாங்களா? சத்யா, அத பத்தி எல்லாம் ஏன் இவர்கிட்ட சொல்ற? அவனை பத்தி எல்லாம் இவருக்கு தெரியாது. என்ன ஓனர் சொல்றீங்க? இவருக்கு தெரியாதா என்ன? ஓனர், நீங்க என்ன ஓனர் இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கிறீங்க? இவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. என்ன ஏன் பிரதர், அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஹெல்மெட்டை கழட்டி தொலைய வேண்டியதானே? என்ன கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி ஹெல்மெட்டோட போறீங்களா? கழட்டுங்க பிரதர். ஆமா மாமா, நானும் 2 தடவையும் மீட் பண்ணிட்டு 2 தடவையுமே இவரு ஹெல்மெட்டை கழட்டவே இல்ல. இல்ல, எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட். இந்த பைக் டாக்ஸியை ஓட்ட ஆரம்பிச்சு திரும்ப ஆஃப் பண்ற வரைக்கும் ஹெல்மெட்டை நான் கழட்டவே மாட்டேன். ரொம்ப ஓவரா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க போல இருக்குது. ஆமாங்க. அவன் ஓட்டும் போதே ஹெல்மெட்டை போட மாட்டேங்கிறான், நீங்க சும்மா நிக்கும் போது ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கீங்க. சூப்பருங்க. எனக்கு ஒரு டவுட், இவர் கழட்டாம இருக்காருன்னா அதுக்கு காரணம் இவரு தலையில முடியலையோ? தயவு செஞ்சு என்ன ஆள விடுறீங்களா? நான் கிளம்புறேங்க, அடுத்த சவாரி போகணும்.